பிஸ்கட்டில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து நகைகளை ஆட்டையை போடும் கோவை சரளாவின் ரீல்ஸ் வெர்ஷனை அப்படியே ரியலாக்கி அரிப்பு பொடியை தூவி நகைகளை அபேஸ் செய்த வித்தைக்காரி விமலா இவர்தான். தமிழ்நாட்டில் கைவரிசை காட்டி ஆந்திராவில் சொகுசு பங்களா, ஜாலி ட்ரிப், உல்லாச வாழ்க்கை ஓஹோவென வாழ்ந்தவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்ததன் பின்னணியை விசாரிக்க விமலாவின் குற்ற ஏடுகளை புரட்டினோம். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி. 40 வயதாகும் இவர் கடந்த 23ஆம் தேதி அன்று செங்குன்றத்தில் நடந்த உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். விசேஷத்திற்கு ஏகபோகமான நகைகளை போட்டுக்கொண்டு அலங்காரத்துடன் வந்த ராஜலட்சுமி வீடு திரும்பும் போது மொத்த நகைகளையும் கழட்டி ஒரு பையில் வைத்து பத்திரமாக எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் பயணித்திருக்கிறார். பாதி வழியில் ஏறிய பெண் ஒருவர் ராஜலட்சுமியின் அருகில் வந்து அமர்ந்து டிக்கெட் எடுப்பதற்காக மணி பர்ஸை திறந்திருக்கிறார். அப்போது மணி பர்ஸில் இருந்து சில்லறைகள் சிதறி கீழே விழுந்துள்ளது. இதனை கண்ட ராஜலட்சுமி அந்த சில்லறைகளை கீழே குனிந்து எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். பின் அந்த பெண் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கியுள்ளார். அதன் பிறகுதான் ராஜலட்சுமி 18 சவரன் நகைகளை வைத்திருந்த பை காணாமல் போனதை உணர்ந்திருக்கிறார். நிச்சயம் அருகில் அமர்ந்திருந்த பெண்தான் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகித்த அவர் உடனே எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில்தான் அந்த பெண் அசோக் பில்லர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஆட்டோ பிடித்து கோயம்பேடு நோக்கி சென்றது தெரிந்துள்ளது. உடனே போலீசார் அந்த பெண்ணின் அங்க அடையாளங்களை வைத்து தேடுதல் வேட்டை நடத்தி வந்தனர். தொடர் தேடுதலின் பயனாய் வேலூரில் வைத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. 1, 2 அல்ல, விமலாவின் திருட்டு சம்பவங்கள் எண்ணிலடங்காதவை. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த விமலா ஒரு பிரபல பிக் பாக்கெட் ராணி. 35 வயதான விமலாவுக்கு திருமணமாகி 5 பிள்ளைகள் உள்ளனர். குடும்பத்தை ஆந்திராவில் வசிக்க வைத்துவிட்டு ஏரியா விட்டு ஏரியா சென்று கொள்ளையடிப்பதை முழு நேர வேலையாகவே பார்த்து வந்திருக்கிறார். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களிலும் விமலா தனது வேலையை விட்டு வைக்கவில்லை. சீசனுக்கு ஏற்றாற்போல் இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். எந்த ஊர்களில் எப்போதெல்லாம் கோலாகலமாக திருவிழா நடக்கும், எங்கெல்லாம் கூட்டம் கூடும் என விமலா ஒரு டேட்டா பேஸையே வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் சென்னையில் முகாமிடும் விமலா கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தியாகராய நகர், புரசைவாக்கம், பூக்கடை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஒற்றை ஆளாக இறங்கி கைவரிசை காட்டி பெத்த லாபத்துடன் எஸ்கேப் ஆகி விடுவாராம். இப்படி கொள்ளையடிக்க விமலா 2 தொழில் யுக்திகளை கையாண்டு வந்திருக்கிறார். ஒன்று அரிப்பு பொடியை தூவுவது, 2வது சில்லறையை சிதறவிட்டு கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிப்பது. கூட்டமாக இருக்கும் இடங்களில் எல்லாம் ஊடுருவும் விமலா அரிப்பு பொடியை மக்களின் மீது தூவி அவர்களின் கவனத்தை திசை திருப்பி சேதாரம் இல்லாமல் நகை பணத்தை ஆட்டையை போடுவதில் கெட்டிக்காரி. அரிப்பு பொடி வேலை செய்யவில்லை என்றால் சில்லறையை சிதறவிட்டு அதை எடுக்க மக்கள் கீழே குனியும் போது நைஸாக பணம், நகையை ஆட்டையை போடும் அப்பாட்டக்கல். இப்படி பல திறமைகளை கையில் கொண்ட விமலா 5 குழந்தைகளை கவனிக்க கணவனை வீட்டோடு பணியமர்த்திவிட்டு ஊர் ஊராக சென்று கொள்ளையை அரங்கேற்றியிருக்கிறார். விமலாவின் வாக்குமூலத்தை கேட்டு மிரண்டு போன போலீசார்
இன்னும் எத்தனை பேரிடம் கைவரிசை காட்டியுள்ளார் என்று தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.